கக்கூசுல கூட ஊழல் பண்றாங்க திமுக, நாத்தம் பிடிச்ச பசங்க கக்கூசுல கூட ஊழல் பண்றாங்க. திமுக காரனை எதுக்குன்னா தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தம்பிங்களா, நீங்க 26 கட்சி கூட்டணி உருவாக்கி இருக்கீங்க. நாங்க திமுகவை மட்டும் எதுக்கல, 26 கட்சி கூட்டணி எடுத்து நின்றுட்டு இருக்கோம். தலைவன்னா யாரு? 10 பேர் சேர்ந்து ஒத்த நிக்கிற தலைவன்ல, தனியா நின்னு நான் யாரு சொல்றவன் தலைவன். அவர் லீடர் இஸ் நாட் a king or king maker. அவர் லீடர் இஸ் a common man. சாமானிய மனிதர்களுடைய தலைவர். நான் தெருவில் போகும்போது ஒரு 5 வயசு குழந்தை வருதுன்னா, 10 வயசு குழந்தை வருதுன்னா, அந்த குழந்தை ஓடி வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு ஓடிடுது. கலைஞர் காலில் விழுந்தா புடிதும், சசிகலாமா காலில் விழுந்தா அது அசிங்கம். இந்த உளவியல் எங்கிருந்து வந்துச்சு? உங்களுக்கு பெரியாருடைய கொள்கையில பிணைப்பு இல்லாதனாலதான், இந்த அறிவு இல்லாதனாலதான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த 50 வருஷம் கழிச்சு ஒரு வரலாறு உருவாகிட்டு இருக்கு. தெய்வத்தால் அகழ்தினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நன்றி. ராயபுரம் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், பகுதி வார்டு செயலாளர்கள், என்னுடைய சகோதரிகள், 2026ஆம் ஆண்டின் தமிழகத்தின் முதல்வர், எங்களுடைய அண்ணன், தமிழகத்தின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து ஆரம்பிச்சிடலாமா? கான்பிடண்டா ஆரம்பிச்சிருவோம், நம்பிக்கையா ஆரம்பிப்போம். அதாவது திரு தாமு அவர்கள் மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா மயிலாப்புரம், வேளச்சேரி, சைதாப்பேட்டை அந்த தொகுதிகளில் மாவட்ட செயலாளர். ஆனால் அந்த தொகுதியோட பேருக்கும் அவருக்கும் பொருத்தம் இருக்காது. ஆனால் இப்போ தான் ராயபுரம் தாமு அந்த பேர் கரெக்டாக பொருந்தது. ராயபுரம் தாமுன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றுகள் 50 வருஷத்துக்கு ஒரு தட்டி மாறும். 50 வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு பதிலாக பண்ணையார்கிட்ட இருந்து பேரறிஞர் அறிஞர் அண்ணா சாமானிய எளியவர்களை வந்து எம்எல்ஏவா போட்டு மிகப்பெரிய வெற்றி உருவாக்குனார். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பணக்காரனா ஏழையா, ஏழையா இருக்கிறவன் வந்து ஆட்சி அமைக்க முடியும்னு மன்னர் ஆட்சியை ஒழிச்சாரு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை. அப்புறம் அதுல இருந்து சாமானியனா ஒருத்தங்க வந்தாங்க. அண்ணாவுடைய வளர்ப்பு பிள்ளைகளை 2 பேர் வந்தாங்க. ஒன்னு கலைஞர் கருணாநிதி ஐயா, இன்னொன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா கருணாநிதி ஐயாவுக்கு 71ல் எம்ஜிஆர் கூட சேர்ந்து 200 எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே கடைசியில் ஜெயிச்சு முடிச்ச அடுத்த நாளே எம்ஜிஆர் துரோகின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மக்கள் 72ல் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. ஏன் ஆரம்பிச்சாரு? பேரறிஞர் அண்ணாவுக்காக நம்ம ரத்தம் சிந்தணும், நம்ம உழைச்சோம் 49ல இருந்து. ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் குடும்பத்துக்காக, தன்னை சுத்திருக்காக ஊழல் ஆட்சியை உருவாக்குனார். அதை எதிர்த்து நின்று ஆரம்பிச்சாரு. 2 கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். 77ல் உலகம் சுற்றுப்பன் வாலிபன் படத்தோடைய பெட்டியெல்லாம் திருட்டு ஓடினாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மள மாதிரி பர்மிஷன் கிடைக்காது, நம்ம தலைவருக்கு ஏற்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணது போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம கலைஞர் நிறுவனம் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி அன்னைக்கு காவல்துறை அடக்குமுறை பண்ணுச்சு, வாய்க்குசுற மாதிரி தவறான வார்த்தைகள் சொன்னார் கலைஞர் கருணாநிதி. கடைசியில் 77ல் மாபெரும் வெற்றியுடன் திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை மக்கள் ஆதரவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. இது வரலாறு, இது வரலாறு. ஆனா வரலாறு என்ன சொல்லுன்னா, மீண்டும் மீண்டும் அதே வரலாற்றையும் அதே சரித்திரத்தையும் உருவாக்கும். எப்போ உருவாக்கும்? காலமும் நேரமும் பார்த்து உருவாக்கும். எதுக்கு உருவாக்கும்? எங்க அநியாயம் நடக்குதோ, எங்க அக்கிரமம் நடக்குதோ, எங்கு பொய்கள் அதிகமா இருக்கோ, எங்கு ஒரு குடும்பத்தோடைய ஆட்சி அதிகமாக இருக்கோ, அப்போ ஒரு தலைவன், ஒரு இயற்கை, ஒரு மக்கள் ஒரு அழுத்தத்திலிருந்து உருவாக்குவாங்க. அவர் தான் தலைவர் விஜய் அவர்கள். அவ்வளவுதான். அந்த 50 வருஷம் கழிச்சு ஒரு வரலாறு உருவாகிட்டு இருக்கு.
எவ்வளோ அழுத்தங்கள் இந்த ஒரு வருஷமா. நம்மளுடைய சொந்த உறவுகள் கரூர்ல 41 பேர் கொன்னாங்க. ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்க நாங்க கொல்லல அப்படின்னு. நாங்க கொல்லணும்னா செந்தில் பாலாஜி கரூர் விட்டு ஏண்டா ஓடி போய் கோயம்புத்தூர் நீங்க கேக்குறேன். இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின் சார் குடும்பத்தை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்க தானே சொல்றீங்க மேற்கு மண்டலத்துடைய பெரிய அறிவாளி செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல கோயம்புத்தூர்ல இருந்து அவர் அங்க இருக்கிற 50 தொகுதி ஜெயிச்சு வச்சிருவாரு. அவர்கிட்ட 5000 கோடி ரூபாய் 10 ரூபாய் பாட்டில் வித்து கையில வச்சிருக்கிறாரு. ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்க வச்சுவாரு. கொலுசு கொடுப்பாரு, பட்டுப்புடவை கொடுப்பாரு, ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு, கிரைண்டர் கொடுப்பாரு. விட்டா வாயில தான் வந்துடும். ஏதாச்சும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. என்ன திமுக காரன் பெரியார் சொன்னது சொல்ல வேணாம் நினைக்கிறேன் நான். என்ன அப்ப எல்லாம் கொடுக்கிறவன் சொந்த மண்ணை விட்டு கரூர்ல நின்னு தைரியம் ஜெயிக்க வேண்டியதானே. திமுக காரன் ஜெயிக்கிறோம்னா இந்த டிவியில உட்காந்துக்கிட்டு 200 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களே திமுக ஒரு பெரிய கட்சி 75 வருஷம் கழிச்சு பூத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கு தெரியுமா, கவுன்சிலர் இருக்காங்க தெரியுமா, எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா, மினிஸ்டர் இருக்காங்க தெரியுமா, எல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க? ஒரு அனுபவம் எதுக்கு யூஸ் ஆகணும்? இப்ப சொல்றோமே ராயபுரத்துல மெட்ரோ கனெக்ஷனே இல்ல, கழிவு நீர் கண்ணீர் எங்க பார்த்தாலும் இருக்கு, 60-70% குடிசைகளா இருக்கு, ஸ்லம்ஸா இருக்கு. இதெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ன செய்யணும்? சரி செஞ்சிருக்கணும். 100க்கு 100 நாங்க தண்ணி கொடுத்துட்டோம், கார்பரேஷன் வாட்டர் கொடுத்துட்டோம், மெட்ரோ வாட்டர் கொடுத்துட்டோம், ரோடு அழகா நடந்து போலாம், குடிசையே கிடையாது. பாருங்க பெண்கள் 12 மணிக்கு ஜாலியா நடந்து போலாம், கஞ்சாவே கிடையாது ராயபுரத்துல. இப்படி ராயபுரம் இருந்துச்சுன்னா திமுக காரனுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். திமுகவோட அனுபவம் என்ன? எல்லாத்துலயும் கமிஷன் வைக்கிறது, கலெக்ஷன் பண்றது, ரோடு போர்ல இருந்து கக்கூஸ்ல கூட ஊழல் பண்றாங்க திமுக. நாத்தம் பிடிச்ச பசங்க கக்கூஸ்ல கூட ஊழல் பண்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, கக்கூஸ் கட்டதுல 1100 கோடி ரூபாய் ஊழலாம். கக்கூஸ் கட்டாமலே கக்கூஸ் கட்டிருக்கேன்னு பொய்யா கார்பரேஷன் கணக்கு எழுதியிருக்காங்க. யார் எழுதுனது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. பெரிய ஆர்டிகல் வந்திருக்கு. சோ கக்கூஸ்ல கூட காசு அடிக்கக்கூடிய கவுன்சிலர், எம்எல்ஏ, மினிஸ்டர் என்ன செய்ய போறாங்க மக்களுக்கு? ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. அப்ப இந்த அனுபவம் எதுக்கு? மக்களுடைய பணத்தை ஊழல் பண்றதுக்கும், அந்த ஊழல் பணத்தை எடுத்துட்டு உங்ககிட்ட 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கும், 3000 ரூபாய் கொடுத்து ரவுடித்தனம் பண்றதுக்கும் மட்டும்தான் திமுகவுடைய அனுபவ அரசியல் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட நல்ல உள்ளம் இருக்கு, நேர்மை இருக்கு, தைரியம் இருக்கு. திமுக காரனை எதுக்குன்னா தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தம்பிங்களா, நீங்க 26 கட்சி கூட்டணி உருவாக்கி இருக்கீங்க. நாங்க திமுகவை மட்டும் எதுக்கல, 26 கட்சி கூட்டணி எடுத்து நின்றுட்டு இருக்கோம். 26 கட்சி மட்டும் இல்ல, அதிமுக பிஜேபின்னு ஒரு கூட்டணி 10 கட்சி, அப்புறம் இன்னொரு என்ன தனியா திட்டிட்டு இருப்பார் நம்மள. 35 கட்சியை எதிர்த்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இது போதுண்டா வரலாற்றை உருவாக்குறதுக்கு. தம்பிங்களா, தமிழக அரசியல் வரலாற்றுல 36 கட்சி எதிர்த்த நின்ன ஒரே தலைவர், எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து நின்ன தலைவர் எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள். டெல்லியில இருந்து, ஸ்டேட்ல இருந்து, நேத்து ஆரஞ்சு கட்சியில இருந்து எதிர்த்து நிக்கிறாங்கன்னா என்ன தெரியுமா? பயம். தலைவன்னா யாரு? 10 பேர் சேர்ந்து ஒத்த நிக்கிறது தலைவன்ல, தனியா நின்னு நான் யாரு சொல்றவன் தலைவன். நீ என்ன அழுத்தம் கொடு, படத்தை லீக் பண்ணு, என்ன அசிங்கமா திட்டு, கோர்ட்ல என்ன நிப்பாட்டு, என்ன சிபிஐ கூப்பிடு. மகன்களா, நான் நேரா நின்னா ஒத்த ஆள் இல்ல, நவுந்து நின்னா 8 கோடி பேரு. ஞாபகம் வச்சுக்கோ. காமிச்சிட்டார்ல, இத்தனை நாள் பர்மிஷன் கொடுக்காம உன் சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருணை போட்டுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருந்த, உன் டிஜிபியை போட்டு வச்சிருந்த, உன் சீஃப் கமிஷனர் கொட்டிருந்த. எங்க அக்கா வந்தாங்க மேடம், அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்தாங்க. 50 வருஷம் ஸ்டாலின் சாருக்கு அனுபவமா. ஆனா நம்ம தலைவருக்கு பர்மிஷன் கேட்ட 45 நாள் ஆக்குவாங்க. ஆனா அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்தாங்க, பொறுப்பெடுத்தாங்க தேர்தல் கமிஷன்ல, நேர்மையான அதிகாரி. 48 மணி நேரத்துல பர்மிஷன் கிடைச்சு நம்ம தலைவர் எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப தெரியுதா ஸ்டாலின் சாருடைய சூழ்ச்சி என்னன்னு? நம்ம தலைவரை பத்தி பேச மாட்டாராம், கட்சி பத்தி பேச மாட்டாராம். ஆனா காவல்துறை ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் எதிர்த்து நின்ன ஒரே தலைவர் எங்களுடைய விஜய் அவர்கள். இந்த 10 மாசமா
ஆனா இபிஎஸ் ஐயா பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் கண்டுக்கிட்டவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே ஜாலியா டூர்ல பஸ்ல போய்கிட்டே இருப்பார். எந்த அழுத்தமும் கிடையாது. 2 பேரும் செட்டிங் பண்ணிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார் குடும்பமும் இபிஎஸ் சார் குடும்பமும் செட்டிங் பண்ணிட்டாங்க. அவருக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அவர் ஏங்க ஏத்து நிக்கவே மாட்டேங்கிறீங்க, அது ஏங்க பிஜேபி ஏத்து நிக்கவே மாட்டேங்கிறீங்களே. தம்பிங்களா, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஃபைனல்ஸ் வந்துருச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சை வந்து நம்ம விளையாடுறத பார்ப்போமா, செமிஃபைனலில் தோத்தவங்களோட போய் உட்காந்து பழைய மேட்சை பார்த்துட்டு இருப்போமா? எதுக்குப்பா அவங்கள பற்றி பேசணும்? களத்திலே இல்லாதவங்க அதிமுக இருக்கக்கூடிய இபிஎஸ் ஆதரவாளர்கள். உண்மையான அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் பொழுது எந்த உணர்வோடு ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தியை தூக்கி எறின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கடுமையா எடுத்து நின்னாங்க. லேடியா மோதியான்னு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மோதியை ஜெயிச்சது புரட்சி தலைவர் அம்மா. ஆனா அந்த அம்மாக்கு அப்புறம் செத்து போன பிறகு டெல்லியில இருந்து கால் வந்தா ஃபர்ஸ்ட் பிளைட் டிக்கெட்டை போடுறாரு, போட்டு ஓடுறவர் பொதுச் செயலாளர் அதிமுக. அம்மா அப்படி ஓடி பார்த்திருக்கீங்களா? சிங்கம் மாதிரி நிப்பாங்க போயஸ் கார்டன்ல, சிங்கம் மாதிரி. அப்படி இருந்த தமிழ்நாடு இவங்க 2 பேர் வந்து இவங்க பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிக்குவாங்களா, ஆனா பிஜேபி எதிர்த்து நிக்கிறாங்களாம். என்ன எதிர்த்து நின்றுட்டு அந்த படத்துல இருக்க ஹீரோ ஹீரோயின் பாடகர்கள் எல்லாம் போய் அமைச்சர் முருகன் ஐயா பொங்கல் விழால பொங்கல் வைப்பாங்களாம். எங்களுக்கே பொங்கலா? ஏய், எத்தனை பேருக்கு பொங்கல் வச்சு நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கே வா தம்பிங்களா. மே 4ஆம் தேதி பொங்கல் வைப்பாங்க. ஒட்டுமொத்த பெண்களும் பொங்கல் வைப்பாங்க உங்களுக்கு. என்ன மே 4ஆம் தேதி ஒட்டுமொத்த பெண்களும் பொங்கல் வைப்பாங்க. அது என்ன, 1 மாசத்துக்கு முன்னாடி 26 கட்சி கூட்டணியை ஸ்டாலின் உருவாக்கிட்டாரு. அவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா தமிழ் வெற்றி கழகம்? இப்ப என்னத்தமா சொல்றாங்க? அதெல்லாம் பயங்கரமா திருநெல்வேலி தூத்துக்குடி பார்த்தா 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க, காரைக்குடி போக முடியல, நேற்று திருப்பூர்ல பக்கத்துல போயிட்டு வரக்கூட முடியல ஸ்பாட்டுக்கு, எங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஒத்துக்கிறோம். இப்ப புரியவே இல்லை, யாரு ஜெயிப்பாங்கன்னே தெரியல, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது டெல்லியில இருக்க மீடியா அதுல பேசுறாங்க, நம்மளுடைய தலைவர் கிங் ஆவாரா கிங் மேக்கர் ஆவாரா. போன மாசம் வரைக்கும் 5% 10% பேசிட்டு இருந்தாங்க. 5 நாளுக்கு முன்னாடி கிங் ஆவாரா கிங் மேக்கர் ஆவார்னு என்கிட்ட பேட்டியே கேட்டாங்க இந்தியா டுடே இங்கிலீஷ் மீடியால இருந்து. நான் சொன்னேன், அவர் லீடர் இஸ் நாட் அ கிங் ஆர் கிங் மேக்கர், அவர் லீடர் இஸ் அ காமன் மேன், சாமானிய மனிதர்களுடைய தலைவர். இந்த கிங் மேக்கர்ல ஸ்டாலின் குடும்பத்தோட முடிஞ்சு போச்சு. 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைச்ச கனவை புரட்சி தலைவி கடைசி வரைக்கும் போராடின இந்த குடும்பத்தை ஒரு வரலாறு இருக்கும். எப்படி லெனின் ஜார் பரம்பரையை தூக்குன மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஸ்டாலின் சார் குடும்பத்தை அரசியலிருந்து தூக்கி போட்டார் 26 வரலாறு பேசும். அப்ப எந்த மாதிரி வேட்பாளர்களை தலைவர் உருவாக்குனார், அதுதான் பெரிய விஷயம். எந்த மாதிரி வேட்பாளர்கள்? ராயபுரத்துக்கு யார் வேண்டும்? என்னப்பா இதை பாட்டில் கிட்ட திருப்பி அடிச்சிட்டாங்களா? ஏற்கனவே வெள்ளிவாக்கத்தில் அடிச்சாங்க. இந்த மேல கீழே போலீஸ் போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? கமிஷனர் மாறிட்டாருப்பா, காவல்துறை அதிகாரிகளே பழைய கமிஷனர் மாறிட்டாரு. அது நாங்க கோரிக்கை வச்ச பிறகுதான் மாத்தினாங்க. என்னது? ஓகே கொஞ்சம் ஒயின் ஷாப்லாம் மூடிருங்கப்பா. வெள்ளி வாக்கத்தை பாட்டில் அடிச்சு அக்காக்கு அடிபட்ட பிறகு போலீஸ் எஃப்ஐஆர் எழுதுனாங்க பாருங்க. அவங்க 2 பேரும் பாட்டில் வச்சு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்களா, பாட்டில் தெரியாம போட்டுருச்சான். கொஞ்சம் ஒயின் ஷாப் பக்கம்லாம் கொஞ்சம் கிரிக்கெட்லாம் விளையாடாதீங்கப்பா, அக்கா எல்லாம் பாவம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், ராயபுரம் முடங்கும், பார்த்துக்கோங்க, வேண்டாம். என்ன ஒரு 10 நிமிஷம் பேச விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அது என்னமோ தெரியல, நான் வரும்பொழுதே எல்லாம் அட்டென்ஷன் நிற்கிறாங்க திமுக காரங்க எல்லாம். நான் உண்மையை தானே பேசுறேன். சோ இந்த திமுக குடும்பம் எந்த அளவிற்கு ஏன் எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா, எப்படி எம்ஜிஆருக்கு கருணாநிதி ஐயா பத்தி தெரியுமோ அதை வச்சுனாக்க ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். எம்ஜிஆர் எப்படி ஏமாத்தினாங்களோ, எதிர்கட்சியா இருக்கும் போது நீட்டுக்கு எதிராக போராடுறது, சாராயத்துக்கு எதிராக போராடுறது, டாஸ்மார்க் நானும் போராடி கடைசி ஜெயிச்ச பிறகு பார்த்தா கடைசியில் குடும்பம் சேர்ந்து சினிமா கம்பெனியை உருவாக்குனாங்க, ரியல் எஸ்டேட் கம்பெனியை உருவாக்குனாங்க. ஒன்லி ஊழல் தான். இவங்களோட இருந்தா நம்மள வேற மாதிரி பேசிடுவாங்க. நான் வெளியே வந்துட்டேன். அப்பதான் நம்ம நல்ல உள்ள அண்ணன் கூப்பிட்டாரு, இங்க வந்து நின்றுட்டு இருக்க மக்கள் முன்னாடி தைரியமா
தைரியமா நின்று மைக்கில் பேசுறேன்னா ஆதவ அர்ஜுனா மேல நம்பிக்கை முதல் எங்க தலைவருக்கு இருக்கு. நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். இப்போ நம்ம தலைவர் எந்த மாதிரி வேட்பாளர்கள் போட்டாரு? காலையில் நான் பிரச்சாரம் பண்ணும்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அண்ணன் வந்து கேட்டார், எங்களுக்கு ஏதாச்சும் வந்து செய்ய முடியலையா, ஏதாச்சும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ சொல்ல மாட்டீங்களா, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரும்னா கவலைப்படாதீங்க. அப்போ நான் இன்னொன்று சொன்னேன், அண்ணன் திமுக அதிமுக பார்த்துருப்பீங்க, உங்களுக்காக உங்கள் பிரதிநிதியா ஒரு ஆட்டோ ஓட்டுநரை ஒரு எம்எல்ஏ ராயபுரத்தில் ஆக்கியிருக்காருன்னா இதுக்கு மேலே என்னென்ன செய்யணும் எங்கள் தலைவர்னு கேட்டேன். அரசியல் என்பது சாமானியர்கள் அதிகாரத்துல வந்து உட்கார வைக்கிறது, சும்மா பண்ணு கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, அரிசி கொடுக்கிறது, எண்ணெய் கொடுக்கிறது, இலவசம் கொடுக்கிறது இல்ல. சாமானிய மனிதர்கள் அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அதை கனவை நிறைவேற்றிய ஒரே தலைவர் எங்கால் பட்டுக்கோட்டையில் யார்? ஒரு தலித் சகோதரர்கள் பொது தொகுதியை நிக்க வச்சிருக்காரு எங்க தலைவர். ஏன்னா என் கட்சியில ஜாதியே கிடையாது. நீ ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க. என் கட்சியில 36 பேர் தலித் சகோதரர்கள் மாவட்டத்தில் இருக்காங்க. திமுக ஒருத்தன சொல்லு, யாரு சமூக நீதி நம்மளை பார்த்து கேட்பாங்க, கொள்கை தெரியுமா அப்படின்னு. 36 பேர் தலித் சகோதரர்கள் மாவட்ட செயலாளர்களா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கே தெரியாது அவங்க தலித் சகோதரர்கள். ஏன்னா நாங்கள்லாம் சமூக நீதியின் அடிப்படையில் அண்ணன் தம்பிங்களா குடும்பமா இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் மேல முந்தா நேற்று திமுக ஒரு கம்ப்ளைண்ட், நான் குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்றேன்னா, முட்டா பசங்க. நான் தெருவில் போகும்போது ஒரு 5 வயசு குழந்தை வருதுன்னா, 10 வயசு குழந்தை வருதுன்னா, அந்த குழந்தை ஓடி வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு ஓடிடுது. இது நானா சொல்லி கொடுத்தேன், அவங்களுக்கே தெரியுது. அண்ணா எவ்வளவு அழகா உருவாக்குனாரு கருப்பு சிவப்பு கொடிய. அந்த கொடியை பார்த்தாலே தோ தீய சக்தி ஸ்டாலின் சார் கொடி வருது அப்படின்னு குழந்தைங்க பேசுறாங்க. இந்த பாருங்க, இங்க ஒரு 10 குழந்தைங்க நின்று இருக்காங்க, பின்னாடி அம்மா நின்று இருக்காங்க. குழந்தைங்க வரதா இருந்தா அம்மாக்கள் சேர்ந்து வருவாங்க. அம்மா வரும்போது அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அண்ணன் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ பூத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஆளை போடுற, எனக்கு பூத்துல 10 குடும்பம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, காசே வாங்காம எங்க அண்ணன் தலைவர் ஆகணும், ஒரு மாற்றம் வேணும். ஒரு ஏழ்மையா இருக்கக்கூடிய தாமு கிட்ட காசு இல்ல, 3000 ரூபாய் கொடுத்தாலும் எங்க அண்ணன் விஜய் முதலமைச்சர் ஆகணும். தாமு கிட்ட காசு இருக்கா, பேச வருமா, பேச வரல கிடையாது. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு ஜெயிச்சிருவாரு, அவ்வளவுதான். தாமு அவர்களே, திமுக மாதிரி எதுவும் முடியல, நீங்க தமிழ்ல பேச வேணாம், மக்களுக்கே புரியாது. அவங்க இன்னும் 1960 உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுறதோட செயலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம தலைவர் போல வெற்றி பெற்ற பிறகும் இருங்க. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. பேசுறதோட செயல் தான் முக்கியம். அந்த செயல் வீரரா நீங்க இருப்பதனாலதான் அண்ணனுடைய முகமா இங்க ராயபுரத்துல உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. ஏனென்றால் நீங்கள் 20 வருஷமா மக்கள் தொண்டில இருந்து வந்திருக்கீங்க. அடிக்கடி ஏதோ பண்ணாதுப்பா, டிகிரி ஏதோ வருது, ஏதோ பாட்டில் விடுற மாதிரியா இருக்கு திமுக. நீ வேற நாம கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விடுப்பா அவருக்கு. அப்பெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. என்ன திடீர்னு சவுண்ட் வந்து டைவர்ட் ஆகிட்டு இருக்காரு. நம்ம இந்த புகழெல்லாம் வேணாப்பா, கொஞ்சம் பாட்டிக்கோ. நன்றிப்பா. ஸோ தேங்க்ஸ், சும்மா தான் சொன்னேன். ஸோ ஏன் இந்த திமுக குடும்பத்தை நம்ம எதிர்த்து நிற்கிறோம்? இது பர்சனலா நம்ம எதிர்த்து நிற்கிறோமா? நான் தகவல் சொல்றேன். 2020 என்ன சொன்னாரு? இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் டாஸ்மார்க் சேல்ஸ் அதிகப்படுத்திட்டாரு, பெண்கள் நட்டோட்ல நிக்கிறாங்க, கைம்பெண்கள் அதிகமாயிட்டாங்க. போராடினது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி பையனோட கருப்பு சட்டையை போட்டுட்டு போர்டை பிடிச்சி அழகா ஒரு டிராமா பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது இவங்க டிராமா கம்பெனி வச்சிருக்காங்கன்னு நானும் ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் 2021 25,000 கோடி ரூபாய் விற்பனையா இருந்த சேல்ஸ் டாஸ்மார்க்கோடைய விற்பனை இன்னைக்கு 60,000 கோடியை நோக்கி போயிருக்கு. அப்ப 25,000 கோடியில இருந்து 60,000 கோடி ஏறி இருக்குன்னா எத்தனை லட்சம் லிட்டர் அதை ஆண்களும் குடிச்சு 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 இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவிகளையும் தாய்மார்களையும் தங்கைகளையும் தன்னுடைய மனநிலையை இழந்து ஒரு குடும்ப வன்முறையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை பெண்கள் சகிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. ஆனா இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனை.
கஞ்சா போதை பொருட்கள் சொல்லிக்கிட்டு 65 ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில், குறிப்பா வட சென்னை ஃபுல்லா தெருக்கு தெரு 9 மணிக்கானா நம்மளுடைய 14, 15, 16, 17, 18 வயசு இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்முடைய அம்மாக்கள் என்ன சொல்றாங்க? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? வீட்டை விட்டு வெளியே பெண்கள் 9 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பெண் குழந்தைகிட்ட. ஏன்னா மது குடிச்சவனும் ட்ரக்ஸ் எடுத்தவனும் தன்னுடைய மனநிலையை இருந்து பிறந்து பெண்களை கையில வச்சு அது ரேப்பாகும், அதுல இருந்து மற்ற கொலையாகும். இதுதான் தூத்துக்குடியில எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா எந்த நடிகர் நடிகைகள் பேசவே இல்லை. தமிழ்நாட்டில் யாருமே பேசல. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதுக்கான போராட்டத்தை டிக்ளேர் பண்ணுச்சு. தூத்துக்குடியில நம்மளுடைய சகோதரி ஒரு 6 மணிக்கு டாய்லெட் போறதுக்காக வெளியே போனாங்க. இந்த மாதிரி தூத்துக்குடி மாதிரி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால கழிப்பிட வசதி வீட்டுல இல்லைங்கிறது கூட முதலமைச்சர் குடும்பத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்ப 6 மணிக்கு பக்கத்துல ஒரு 50 மீட்டர் ஒரு காட்டுல போகும்போது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில். ஆனால் எந்த முதலமைச்சரும் அங்க போய் பார்க்கல. டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் போய் பார்க்கல. அதுக்கான அடுத்த இனிமேட்டு அந்த மாதிரி ரேப்பு மாதிரி நடக்காததுக்கு எந்த விதமான போர்க்கால அடிப்படையில் போலீஸ் துறையை உருவாக்கல. அப்படி கஞ்சாவுடைய சேல்ஸ், டாஸ்மார்க்கோட சேல்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுமா? நான் இதை கணக்கு வழக்காவே சொல்றேன். 2021 25,000 கோடி ரூபாய் இருந்தது, நீங்க 60,000 கோடி ரூபாய் ஆனதுக்கான காரணம் திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய 6 மதுபான நிறுவனங்கள், அதாவது ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள். அதுல ஒரு ஃபேக்டரி யாரோடது? திமுகவுடைய பொருளாளர் பாலு அவர்களோடது. இன்னொன்னு ஜெகத்ரட்சகன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பழைய அமைச்சர், அவரோடது. திமுகவுடைய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய எம்பிக்களும் திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவங்களும் எப்படி சாராய நிறுவனத்தை நடத்தி அங்கிருந்து சேல்ஸ் டாஸ்மார்க்ல பண்ண முடியும்? இதனாலதான் டாஸ்மார்க் உடைய சேல்ஸை ஒழிக்கல. அவங்க அரசுக்கு வருவாய் வருது, அரசுக்கு வருவாய் வருது பொய்யானவன் கறக்க சொல்லி அந்த பணம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய நிறுவனங்களுடைய இவருடைய மாப்பிள்ளையாருடைய சபரீஷனும் உதயநிதி பினாமி நிறுவனங்களுக்கு போய் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகுதுன்னா ஏன் போகுதுன்னா அவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பத்தி அக்கறை இல்லை. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க தன்னுடைய மகன் எம்எல்ஏ ஆக்கணும், அமைச்சர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும், எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆக்கணும், தன்னுடைய பேரன் இன்பநிதி ரெட் ஜெயின் மூவியோடைய ஓனர் ஆக்கணும். இந்த தன்னுடைய குடும்பத்துக்கான ஒரு அதிகாரமும் ஒரு நல்ல எண்ணமும் இருக்கக்கூடிய அப்பான்னு சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸுக்கு டாஸ்மார்க்கை கொண்டு போனாருன்னு என்னைக்காச்சும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு கலெக்டரை கூப்பிட்டு சேல்ஸை கம்மி பண்ணுங்க, கடைகளை கம்மி பண்ணுங்கன்னு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரா மு.க. ஸ்டாலின் அவர்கள்? இதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம் வேணுங்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு. ஏன் பெண்கள் பாதுகாப்பு சொல்றோம்? தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருப்பியும் சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியா கிட்ட தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுடைய ஆதரவு நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியல. தமிழக வெற்றி கழகத்துடைய கட்டமைப்பும் தமிழக வெற்றி கழகம் பெண்களால் உருவாக்கப்பட்டது. பெண்கள் உருவாக்கின ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இது இன்னும் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அப்படி பெண்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதோடு சேர்ந்து இளைஞர்களும் இருக்கும் பொழுது எந்த சக்தியாலும் விலைக்கு வாங்க முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 50 கோடி இல்ல 100 கோடி கூட இருக்கட்டும். இப்ப என்ன போய் சொன்னாங்களே வில்லிவாக்கத்துல முதல்வர் குடும்பமே வந்துருச்சுன்னு. எனக்கு இந்த அள்ளு சில்லறைங்க இந்த கேம்லாம் சும்மா சப்பையா வரலன்னா பிடிக்காது. தைரியமா வாங்க தம்பிங்களா, உங்க பையனை இறக்குங்க, மருமகனை இறக்குங்க, ஏன் ஸ்டாலின் சாரே பிரச்சாரம் பண்ணுங்க. மக்கள் எங்களோட இருக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பம் எங்களோட இருக்கு. 10 வருஷமா எம்எல்ஏ காணும், எம்எல்ஏ ஆபீஸ் காணும். அதே கதை ராயபுரத்துலயும் எம்எல்ஏவும் காணும், எம்எல்ஏ ஆபீஸும் காணும். அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம அதிமுக நம்ம பழைய சபாநாயகராக இருந்த நம்ம ஜெயக்குமார் அண்ணன் கேம்லே இல்ல, ஆனா அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கு முறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன அவரே தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி மேடல் நின்று நான் தோத்ததுக்கு முக்கியமான காரணமே பிஜேபி கூட சேர்ந்ததுதான். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு ஓட்டு போடவே இல்லை. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே திருப்பி நடக்க போகுது 26ல. நீங்க ஆட்டத்திலே இல்ல, டிஎம்கே டிவிகே.
அதனால இன்னொரு தாட்டி அவரை பத்திலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி, அவர் நல்ல ஒரு நாடக கலைஞர், வந்தாருன்னா மைக்கு போகும்போது நல்லா சிரிப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கிடைக்கும். அப்படியே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு அதிமுக பத்திலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நான் இப்பயே பதிவு பண்ணிடுறேன். இந்த மிகப்பெரிய அழிவு சக்தியே இந்த திமுக குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்களாக பாருங்க. அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்றீங்களே எனக்கு பேச வருமான்னு, சத்தியமா திமுக இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கும் பேச வராது. யாராச்சும் மைக்க பிடிச்சி பேச பார்த்திருக்கீங்களா? டிவியில டிபேட்டர் யாராவது திமுக வந்து பேசி பார்த்திருக்கீங்களா? எல்லாம் பழைய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு டிவியில உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. திமுக ஒருத்தனை பேச விட்டீங்கன்னா மாட்டிக்குவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கமிஷன் கலெக்ஷன் தான். அதெல்லாம் 1970 திமுக. அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுற, பெரியாரை பத்தி பேசுற, எருமொழி கொலை. நானே ஓப்பனா சொன்னேன், பெரிய என்ன சொல்றது மொழிப்போர் தியாகி உதயநிதி அவர்களே வாங்க, இல்ல நானே கலைஞர் டிவிக்கு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டிபேட் நடத்துவோம். உங்களுக்கு 1944 பெரியார் என்ன மாதிரி சுயமரியாதை இயக்கத்துக்காக போராட்டம் நடத்தினாரு, என்ன மாதிரி வந்து தீர்மானம் போட்டாரு, இதெல்லாம் நான் வந்து 15 வயசுல BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் படிச்சவன் ஆதவர்ஜுனா. இன்னைக்கு வரல அரசியலுக்கு. 15 வயசுலயே இந்த பாப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. 9 வயசுல BHL எங்களுடைய தாய்மாமா அப்பா, எங்களோட அம்மாவோட அண்ணன் கலைஞருடைய கூட்டத்துக்கும் காங்கிரஸோடைய ராஜீவ்காந்தி பேசுறதுக்கும் 9 வயசுல என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தவர். அவர் சாதாரண ஒரு வெல்டர் BHL. அந்த இடத்துல இருந்து நான் வந்தவன் நானு. அதனால அரசியல் கொள்கை நீங்க வாங்க, உங்க வாரிசு. எனக்கு தானே தெரியும் அவருக்கு என்ன தெரியும். 15 21 வரைக்கும் இருந்தேன்ல நானு. வாங்கன்னு சொன்னா இன்னி வரைக்கும் பேச்சே காணும். சும்மா மேடையில மட்டும் அவங்க பிரச்சாரத்தை பாருங்க. உதயநிதி, அதாவது அதிமுக பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னா, உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு. EPS அவர்கள் சசிகலா காலில் உருண்டு ஓடினார். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய புரட்சியா பேசிட்டு இருக்காரு உட்காந்துக்குது. பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, 3ஆம் கலைஞர் சேக்குவாரா என்ன மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் பேசிட்டு இருக்காரு. ஏன் சசிகலா அம்மா காலில் உழக்கூடாதா? கலைஞர் ஐயா காலில் உளுந்தா புனிதம், சசிகலா அம்மா காலில் பொதுச்செயலா இருக்கும் போது உளுந்தா அசிங்கம். அப்படின்னா ஒரு பெண்ணை அசிங்கமாக பார்க்கக்கூடிய உன்னுடைய உடல் மொழி தவறு. அது தவறு. இந்த அறிவு உனக்கு இருக்கணும். அவர் உளுந்த பிறகு சசிகலா ஏமாத்தின சொன்னிருந்தா அது தப்பு. ஓகே, அவர் வந்து ஏமாத்தினாரு, அவர் வந்து நம்பக்கூடிய முடியாதவர், நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். கால உழுறது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணோட காலில் விடாதா? ஏன் ஒரு பெண்ணு தான் ஆணோட காலில் மட்டும் விழுணுமா? இதுதான் பெரியார் எதிர்த்தார். இதுதான் பெரியார். பெரியார் என்ன சொன்னாரு? யார் காலில் யார் விழக்கூடாது, அத சொல்லுங்க. நீங்க கலைஞர் காலில் விழுந்தா புனிதம், சசிகலா அம்மா காலில் விழுந்தா அது அசிங்கம். இந்த உளவியல் எங்கிருந்து வந்துச்சு? உங்களுக்கு பெரியாருடைய கொள்கையில பிணைப்பு இல்லாதனாலதான், இந்த அறிவு இல்லாதனாலதான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. அடுத்தது அவர் ரிப்ளை கொடுக்கிறாராம். யாரு? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவர் அடுத்த ரிப்ளை இதுக்கு பதில் கொடுக்கிறாராம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெண்ணுக்கு லைக் கொடுத்துட்டாராம். யாரு? நம்ம உதயநிதி சார். இதை இவரு காமிச்சு இந்த பெண்ணுக்கு ஏன் லைக் கொடுத்தேன்னு அந்த பெண்ணை காமிக்கிறார். ஏன் உங்க அரசியல் ஒரு பெண்ணை நோக்கிதான் வந்து அசிங்கப்படுத்தணுமா? உதயநிதியை வந்து என்னென்ன தவறு செஞ்சாரு, டெப்டி சிஎம் இருக்கும் போது எங்கெங்க போனாரு, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வரும்போது அங்க போனாரா, தூத்துக்குடியில என்னோட தங்கை கற்பழிக்கும் போது அங்க போனாரா? அரசியல் பேச தெரியாத ஒரு அதிமுக பொதுச் செயலர் இருக்காரு. இதுவா பதில்? இதுவா பிரச்சாரம்? இதுவா தமிழக அரசியல்? இதுவா அண்ணா பேசினாரு? இதுவா அம்மா ஜெயலலிதா உங்களுக்கு கத்து கொடுத்தாரு? இதனாலதான் இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இதுல நம்ம தலைவரை பார்த்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உனக்கு அனுபவம் இருக்கா? எங்க தலைவர் கன்னியாகுமரியில என்ன பேசிட்டு இருக்காரு, எங்க தலைவர் காரைக்குடியில் என்ன பேசிட்டு இருக்காரு, எங்க தலைவர் திருப்பூர்ல என்ன பேசியிருக்காரு? மீனவர்களுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் வந்தா மீனவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசு, ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு நேர்மையான அரசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தனிப்பட்ட முறையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரா? அப்ப யாருக்கு அனுபவம் இருக்கு, யாருக்கு அனுபவம் தேவை? சோ இந்த மாதிரி அரசியல் அனுபவமும் அரசியலுடைய அறிவும் மக்களுடைய உணர்வுகளும் மக்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடிய சிந்தனை இல்லாதவர்களும் கிட்ட அதிகாரமும் பணபலமும் இருக்கிறதுனால நம்மள மாதிரி எளியவர்களை அவங்க வந்து நகைப்புக்குறியாக்குவாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியும். 36% EB விலை ஏற்றிருக்காங்க இந்த 5 வருஷத்துல. ஆனா எத்தனை முறை போனாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது? ஒவ்வொரு விஷயமும் பொய்களை மட்டுமே வந்து உருவாக்கி இந்த திமுக ஆட்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
அதிமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி. அதிமுக ஏன் திட்ட மாட்டேங்கிறோம்? அதிமுகவுடைய உண்மையான அம்மா ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள், புரட்சி தலைவர் விசுவாசிகள் டிவிகே பக்கம் ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 35% மேல நமக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு சர்வே வந்து சொல்லுதுன்னா நாம் வெற்றி பெற போறோம். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்க போகுது. இதுதான் உண்மை. இத வந்து திசை திருப்ப இன்னைக்கு ஆனந்த விகடன்ல கார்ட்டூன் வந்திருக்கு. இன்னைக்கு ஆனந்த விகடன்ல கார்ட்டூன் வந்திருக்கு, பாருங்க நீங்க. விஜய் அலை உருவாகி விட்டதுன்னு ஒரு அலைய போட்டிருக்காங்க. மேல இபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அப்படி விழிப்பெதுங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆனந்த விகடன் கட்டுரை போட்டாங்க, விஜய் அவர்களுடைய அலை உருவாகி விட்டது. விஜய் அலைன்னா விஜய்ன்னு ஒரு தனி மனிதன் கிடையாது, ஒட்டுமொத்த தாய்மார்களும் பெண்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன் தம்பிகளா, தாய்மார்களையும் பெண்களையும் யாருக்கு விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நீ நம்ம சொல்றாரு அண்ணன் எல்லாம் ஆப்போசிட்ல பெரிய பெரிய ஆள் நிக்கிறாங்கன்னு. அண்ணன் இன்னும் 1 மாசத்துல சேகர் பாபு யாருன்னு மக்கள் கேட்பாங்க. ராயபுர தாமுங்கிறது ஹெட்லைன்ஸ்ல வரும். இதுதான் இங்க மன்னர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் தேர்தல் அரசியல 234 தொகுதிக்கும் சரி சமமா தேர்தல் வரும் பொழுது ஒரு நேர்மையான அதிகார தேர்தல் நடத்தும் போது இதே எக்மோர்ல சாமானியன் தோல்வியுற்றான், சாமானியன் ஜெயிச்சான். உங்களுக்கு தெரியும், தேமுதிக நல்ல தம்பி காசே கிடையாது, ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தாரு, அவரு ஜெயிச்சாரு. பரம்பரை அமைச்சர் குடும்பத்தில் இருந்த பருதி இளம்பழுதி தோத்தார். இதுதான் வரலாறு 2011. அந்த மாதிரி வரலாறு சாமானியர்கள் ஜெயிச்சார்களா அப்படின்னு வரலாறும் இயற்கையும் உருவாக்கும். எங்கு அநியாயமும் அக்கிரமும் நடக்கிறதோ அங்க இயற்கையும் மக்களும் அவங்களுடைய சிந்தனைகளிலிருந்து மாறி ஒரு புதிய அரசை, ஒரு புதிய தலைமையை, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க. இதுதான் அரசியல் வரலாறு. பரம்பரையா ஆண்டுட்டே இருந்தா இன்னர் லெனின்ங்கிறது உருவாயிருக்க மாட்டாரு. பரம்பரை ஆண்டுட்டு இருந்தா பேரிங்கர் அண்ணான்னு ஒரு சாமானியன் முதலமைச்சரா இருக்க முடியாது. பரம்பரை ஆண்டுட்டு இருந்தா சாப்பாட்டே இல்லாம நாடகத்தில் நடிச்ச, சினிமாவில் நடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்க முடியாது. பரம்பரையா ஆட்சி பண்ணுனா எங்களுடைய தலைவர், சாமானிய தலைவர் முதலமைச்சரா வர்றதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. இது வரலாறு. வரலாறு எப்ப எழுதப்படும்னா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய நேர்மையும் யாருக்கும் பயப்படாத குணம் கொண்ட நம்மளுடைய ஒற்றுமையும் தான் ஒட்டுமொத்த இந்த திமுகவுடைய குடும்பத்தை தூக்கி எறியறதுக்கு நம்மளுடைய முயற்சி உருவாக்கும். அதனால யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. திமுகவுடைய கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? இப்போதைக்கு எப்பயுமே ராயபுரத்தில் கரண்ட் 8 மணி நேரம் போகும், அது எல்லாருக்கும் தெரியும். திருட்டு பசங்க கரண்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே தான் முதலமைச்சர் தொகுதி பக்கத்தில் இருக்கு கொளத்தூர்ல. ஆனால் 22ஆம் தேதி நைட்டு கரெக்டாக 9 மணிலேருந்து காலையில் 3 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் ஆஃப் பண்ணுவாங்க? கரெக்டாக ஏன் ஆஃப் பண்ணுவாங்க? 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கரெக்டா கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த 3000 ரூபாய திருட்டுத்தனமா வந்து வாங்கிட்டு திருட்டுத்தனமா பாக்கெட் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. 3000 ரூபாய் கொடுக்கட்டும், அது அப்படியே நம்ம வேண சாமி கிட்ட வச்சுக்கிட்டு ஓட்டை வந்து நீ எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வரலாற்றில் முதல் முறையா குடும்பமா பூத்துக்கு போய் தமிழக வெற்றி கழக விசில் சம்பல்ல குத்திட்டு எப்படி திருச்செந்தூர்லயும் வேளாங்கண்ணிலையும் நாகர்பாளையம் குடும்பமா கோயில் போவாங்களோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு குடும்பமா ஓட்டு போட காலையிலே வருவாங்க. 85% 90% தமிழ்நாட்டில் முதல் முறையா மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்க. நான் இப்பயே கணக்கு சொல்றேன். அந்த புதுசா ஓட்டு போற 15% நம்ம கிட்ட இருக்க ஆல்ரெடி ஓட் பேங்கும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சுழற்சியை உருவாக்கும். தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து எப்படி பேரறிஞர் அண்ணா மாதிரியோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களை என்ன பண்ணாங்க, சட்டசபையில சாரிய பிடிச்சி கீழே இழுத்தாங்க. ஆனா தமிழக மக்கள் அப்படியே தூக்குனாங்க. உயிரோட இருக்க வரைக்கும் அசைக்க முடியல அந்த அம்மாவை. அந்த மாதிரி ஒரு தலைமையை 2026 காலமும் நேரமும் இயற்கையும் தமிழக மக்களும் உருவாக்குவார்கள். நீங்க தைரியமா தேர்தல் பண்ணி செய்யுங்க. நம்ம வெல்லுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி.